நேத்து வரைக்கும் ஓடி வாடின்னு நெஞ்ச நிமித்தி பேசிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஓடி ஓடி போய் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காமா. எனக்கு தெரிஞ்சு அந்த சேது கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. கமர்ஷியல் கூட்டிக்கிட்டு ஸ்கேனிங்க்கு போயிட்டு வந்துச்சுல, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடுங்கிற மாதிரி சேது மாமா தமிழ்ச்செல்வியை பார்த்து உருகுறாரு. ஏண்டி என் பிள்ளைக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை அவ தலகுனிய வச்சுட்டு அந்த தமிழ்ச்செல்வி மட்டும் இந்த வீட்டு மருமகளை சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? அப்படிதான் இங்க நடக்கும் போல இருக்கு. நீயே யோசிச்சு பாருமா. முன்னாடி மாதிரி இந்த வீட்ல யாரும் அவன் மேல கோவமா இருக்காங்க. அந்த குழந்தை பிறக்க கூடாது. என்னமா சொல்ற? ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அம்மச்சி, ஆள் உயரத்துக்கு பெரிய ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாமே வாங்கி கொடுத்திருக்காரு. நீங்களே சொல்லுங்க அம்மச்சி, ஆசை எல்லாமே அதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. அதானே வந்துட்டா என் பேராண்டி வந்துட்டா. இங்க வாடா. எதுக்கு வாடா இங்க. ஏய் வராண்டி வர வா வா வா. என்ன பதா சொல்லு. ஏது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிக்கணுமே. சொல்லு. வீட்டுக்கு ஆள் ஒசரத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு இருக்கேன். எப்படியா வரும்? அது என்னது? துணி துவைக்கிறது. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. எந்த கம்பெனி நல்லா இருக்கும்? எப்படியா வரும்? அப்புறம் வேற என்னடி வேணும்? அச்சி சும்மா இருங்க, என்ன வம்பு இழுக்காதீங்க. அட சொல்லுடி. டிவி, கிரைண்டர், மிக்ஸி. ஆமா இதெல்லாம் வாங்கணும்யா. எல்லாம் பழசா போச்சு. இது எல்லாத்தையும் வாங்கணும்னா எப்படியா தேவைப்படும்? என்ன வந்தா என்ன எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்க? இல்லையா, ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை ஏற்கனவே தெரிஞ்சவங்க கிட்ட தானே கேட்க முடியும். அப்படி ஒரு உலகத்துல விசாரி. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. கிரைண்டர் எல்லாம்